For reviews, interviews, and your daily film picks, click the bell icon and subscribe to Film Companion South now. Hey guys, I'm all smiles today even before starting my conversation with this person right next to me because I know him for like over a decade now. முதல்ல நான் அவரை மீட் பண்ணது வந்து ஒரு co-anchor-ஆ, அப்புறம் ஒரு colleague-ஆ, அப்புறம் he became a friend and now sitting in front of me is a filmmaker and the lead actor of Veetla Vishesham. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் ரம்யா, என்ன ஃபிலிம் கம்பெனியனுக்கு சேர்ந்தா எல்லாருமே இப்படி தான் பாஷா பேசுவீங்களா? தரலோக்கெல்லாம் பேசுவேன். இல்லை, பாலாஜி எப்படி இருக்கீங்க அப்படின்றது இல்லாமல் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனியன் சவுத் டுடே வி ஹேவ் அப்படின்ற மாதிரி இல்லை கேட்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. குட் டு சி யூ ஹியர் இன் ஃபிலிம் கம்பெனி. குட் டு சி யூ. அண்ட் அதுவும் சென்னையில் பிகாஸ் பீப்புள் சே தட் இப்போலாம் நீங்கள் பாம்பேல தான் அதிகமாக இருக்கீங்க, அங்கே மூவ் ஆயிட்டீங்களோலாம் நினச்சிட்டேன்னா நான் என்ன பாஷா பாயா அது வருஷத்தில் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஐபிஎல்காக போவேன். பட் ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன். சென்னை தான் பேஸ். ஆமாம், கரெக்ட். அண்ட் இன்னமும் உங்களை வந்து ஆர்ஜே பாலாஜி தான் கூப்பிடணுமா இல்லை வந்து ஃபிலிம் மேக்கர் வேறு ஏதாவது ஒரு பட்ட பேர் அப்படிலாம் வந்திருக்கா? நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என் கிளாஸில் 5 பாலாஜி இருப்பாங்க. பாலாஜி அப்படின்னா எல்லாம் எழுந்து நிற்பாங்க. சரி, என்னடா இதில் கூட நம்ம தனியாகவே இருக்க மாட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி இருந்தது. வேர் இஸ் பாலாஜி பி அப்படி கேட்பாங்க. பாலாஜி பி போயிட்டா மேம் அப்படின்வாங்க. அதாவது இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பேரில் ஒரு ஐடென்டிட்டியே இல்லை, அது மாதிரி எதுவுமே தனியாக ஸ்பெஷலாக பண்ணதில்லைன்னும் போது இந்த வேலை தான் வந்து அந்த ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கொடுத்ததுன்னா ஐம் வெரி ஹாப்பி. அதுவே இருக்கட்டுமே. எப்பவுமே ஆர்ஜே பாலாஜி தான். ஆர்ஜே பண்ணலனாலும் நீங்கள் ஆர்ஜே பாலாஜி. நான் ஆர்ஜே பண்ணலனாலும் இல்லைங்க, இப்போ பண்ணுறேன்னா பாட்காஸ்ட் நீங்களும் எலிட் ஆகிட்டீங்கல்ல. இப்போ எலிட் பாட்காஸ்ட்னா எலிட் ஆயாங்க. எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து ஃபோன் இருக்குது, அதில் ஆப் டவுன்லோட் பண்ணலான்றதுனால தான் ஐ மூவ்ட் ஆன் ஃப்ரம் ரேடியோ டு பாட்காஸ்ட். பட் ஐ ஸ்டில் சி இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன். ஈவன் இஃப் ஐ டோன்ட் டூ இட் அட் 77-78 of my life, I will still want to be called as RJ Balaji. So வீட்ல விசேஷம், இது வந்து உங்க வீட்ல இப்போ என்ன விசேஷம்? என்னது இது? இல்ல சொல்லுங்க, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஸோ என்ன உங்க வீட்ல விசேஷம்னு சொல்லுங்க. என் வீட்டில் வந்து நான் இருக்கிறதே ஒரு விசேஷமாக ஆயிடுச்சு இப்போ. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் முன்னாடி வந்து ஒரு காலையில் வேலை இல்லாமல் 11 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் வந்து சரி காலைல ஒரு 3 hours வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தபோது நான் வந்து ஐ வாஸ் பிளேயிங் வித் மை யங்கர் சன். நாட் பிளேயிங் எக்ஸாக்ட்லி. எழுந்து அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான், பக்கத்தில் உட்காந்துருந்தேன். இப்போ அவனுக்கு என்னப்பா வேணும் ஏதோ கேட்டுட்டு இருக்கும்போது காலைல சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக அது மாதிரி கேட்கும்போது எனக்கு இன்னொரு அப்பா வேணும், அந்த அப்பாவை நான் வச்சுக்கிறேன், இந்த அப்பா வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னும் போது அப்படியே இந்த இந்த ஏதோ அந்த மிஸ்கின் படத்தில் ஒரு படத்தில் ஃபோனை பார்த்து அவர் அந்த கேரக்டர் அழுவும், அந்த மாதிரி நான் வந்து ஐயோ என் குழந்தை இன்னொரு அப்பா வேணும்னு கேட்டுடுச்சேன்ற மாதிரி வீட்டில் இருக்கிறதே ஒரு விசேஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் மச் நீடட் இஸ் அ பிரேக். மேபி ஆஃப்டர் ரிலீஸ் நான் ஒரு 15-20 நாள் ஃபேமிலியோட காணாமல் போயிட்டேன்னா ஐ திங்க் they'll be happy. So how long has it really been நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்தப்போ? ரொம்ப லாங்லாம் இல்லை, டிசம்பரில் எடுத்தோம். இப்போ ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம் லாங். நான் எப்போவுமே வந்து அந்த வருஷத்தில் ஒரு 4 பிரேக் எடுத்துப்பேன். ஆமாம், உங்களோட பாட்காஸ்ட்டில் கூட சொன்னீங்க, அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு லாங் பிரேக் 28 நாள், 4 வாரம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது அது யூஸ்வலாக டிசம்பரில். இந்த பிரேக் எடுத்தால் உடனே வந்து கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்கலனா குழா தண்ணின்ற மாதிரி தான். காசு இருந்ததுன்னா எங்கேயாவது போகலாம், காசு இல்லைன்னா அட்லீஸ்ட் எங்கேயுமே போகலனாலும் வீட்லேயே இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து ஒரு 1 வீக் பிரேக், இது இல்லாமல் ஒரு 2 வீக் பிரேக். ஸோ இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். இப்போ வந்து டிசம்பர் பிரேக் மாத்திரம் முடிஞ்சிருக்கு. ஆமாம், இப்போ இந்த சம்மர் பிரேக் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 2 வாரம் நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 2 வாரமும் நான் ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பேன். அது 2 வாரம் முடியும் போது ஐ தாட் ஐ வில் டேக் 2 வீக் பிரேக், அந்த சம்மர் பிரேக் எடுக்கலாம். இப்போ வீட்டில் விசேஷம் பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அபவுட் த ஃபிலிம் பிஃபோர் விச் இது ஒரு ரீமேக் ஃபிலிம்னு பயனோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரீமேக் ஃபிலிம்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து நிறைய சூப்பர் ஸ்டார் படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் வந்து நிறையா படம் வந்து ஹிந்தியில் அமிதாப் பச்சன் அவங்க பண்ண படம் அப்படின்னு. ஆனால் நான் அதுக்கப்புறம் இது முதல்ல தெரிய வந்தது அமிதாப் பச்சன் அவங்க பண்ண படம்னு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டியில் அதை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. பட் ஆனால் அமிதாப் பச்சனே அங்கே ஒரு பெரிய ஸ்டார், அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் வந்து ஒரிஜினலோட ஒரு 10 times 100 times வந்து பெட்டராக இருக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹம்ன்ற படம் வந்து அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சனோட தம்பியாக நடிச்சிருப்பார். அண்ணன் வந்து அமிதாப் பச்சன், இன்னொரு தம்பி வந்து போலீஸ், அது வந்து கோவிந்தா. அதில் தான் அந்த சும்மான்னு ஒரு பாட்டெலாம் வரும். ஸோ அந்த படம் வந்து தான் பாஷா, பேசிக் லைன் பாஷா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அப்படியே இருக்காது, பட் ஆனால் பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் டு பி ஆனஸ்ட் பாஷாக்கும் ஹம்முக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா பாஷா வந்து ஒரு 1000 times பெட்டர் படமாக இருக்கும்.
ஸோ எனக்கு பிடிச்ச ரீமேக்னா ஆல் த ஃபில்ம்ஸ் தட் ஆர் டேக்கன் ஃப்ரம் நார்த் அண்ட் மேட் இட் இன் தமிழ் வித் சூப்பர் ஸ்டார் ஆர் ரியலி குட் ரீமேக்ஸ் அண்ட் பெஸ்ட் ரீமேக்ஸ் தட் நோபடி வில் பி ஏபிள் டு ரீக்ரியேட் அகேன். Super. Which brings me to ask you, what do you think should be the components of a good remake? நிறைய பேர் எடுக்கிறாங்க, it's a slip and miss most of the times. ஸோ ஒரு குட் ரீமேக்னா அது எப்படி இருக்கணும்? எனக்கு குட் ரீமேக் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த படம் எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, we don't want to translate this film and make it another version of the original. எனக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஸோ we took 5 months to rewrite the film. இந்த படம் நாம் கம்ப்ளீட்டாக திரும்பி எழுதியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது அந்த ஒரிஜினல் வந்து எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் அதை டப் பண்ணியே டிவிலலாம் 2-3 வாட்டி போட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அந்த படத்தை இப்போ ஒருத்தர் தேட்டர் வந்து பார்க்க வைக்கணும்னா இட் நீட்ஸ் டு ஹாவ் சம் சர்டன் ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு சத்யராஜ் சார், ஊர்வசி மேம், இப்போ கேபிஎஸ்சி லலிதா, அப்பர்ணா மாதிரி ரொம்ப நல்ல நடிகர்கள் உள்ளே வரும்போது அது ரீமேக்காகவே தெரியாது. அண்ட் அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் இப்போ 40 வருஷம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஊர்வசி மேம் 600 படம் நடிச்சிருக்காங்க. போன படத்தில் என் கூட என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. அண்ட் சத்யராஜ் சாரும் அதே மாதிரி ஹஸ் டன் 250 ஃபிலிம்ஸ். அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் இருக்கணும் ரைட்டிங். ஒரிஜினலில் இப்படி இருக்கு சார், நீங்கள் வந்து அந்த கஜராஜ் மாதிரி பண்ணிடுங்க, நீங்கள் நீனா குப்தா மாதிரி பண்ணிடுங்க மேம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஜஸ்டிஸே பண்ணாது. ஸோ அந்த குட் ரீமேக்காக தெரில. பட் இந்த ரீமேக் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ் படமாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். வி ஹவ் டேக்கன் த ஸ்கெலிட்டன் ஃப்ரம் த ஒரிஜினல் பட் வி ஹவ் ரீரிட்டன். அண்ட் நான் யார்கிட்டயும் சொல்லும்போது, ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் அவங்ககிட்ட சொல்லும்போது 5 மாதம் ஆச்சு எழுதுறதுக்குன்னு. என்ன சொல்கிறீங்க, வந்தமா டக்குன்னு ஷூட்டிங் போனோமா முடிச்சோமா, ரீமேக்னா ஈஸியாக காசு பார்த்துடலாம் அப்படின்னு. எனக்கு வந்து நான் போன வருஷம் ஜான்வரி 25 ஆரம்பித்தோம். இப்போ இந்த வருஷம் ஜூன் 17 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ we took 1.5 years to make this film and get this to theaters. ஸோ அந்த டைம் எனக்கு தேவைப்படுது டு மேக் இட் லுக் லைக் அ குட் original film. Like it's not an original film, it's an adapted film from Badhaai, but still it looks fresh as a original film. தனியாவே ஸ்டாண்டலோன் ஃபிலிமாவே இது ரொம்ப நல்லா இருக்கும். Badhaai ஒரிஜினலை பார்த்தவங்க ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, பார்க்காதவங்க ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. பார்த்தவங்க வந்து என்னது இந்த படத்தை தமிழ்ல எடுக்கிறாங்களா, என்னது ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறானா அப்படின்றது வேற இருக்கு. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, நீங்க பேசாம இந்த படத்தை காளிதாஸ் ஜெயராம் வச்சு பண்ணிருக்கலாமே அப்படிலாம் கேட்குறாங்க. நான் எங்க காளிதாஸ் ஜெயராம் வச்சு பண்ணோம், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பையன் அவர். பட் ஆனால் இந்த ஒரிஜினல் பார்த்தவங்களும் இந்த படம் பார்த்தாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் லைக் இஃப் யூ டேக் ஒரு 10 இடத்துல வந்து இஃப் தேர் ஆர் கம்பேரிசன் தே வின் சம் வி வின் சம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் டீம் கிட்ட. இட் வில் நாட் ஐ வில் நாட் சே லைக் ஓ நாங்கள் இது எல்லாத்தையும் அவங்க எத்தனை நாள் எடுத்தாங்கன்னு தெரியாது. பட் வி ஷாட் திஸ் ஃபில்ம் இன் 40 days இன் பேண்டமிக். அண்ட் அந்த 40 days ஒரே ஸ்கெட்யூல். நாங்கள் திரும்பி சென்னை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து சினிமாவில் இருக்கிற ஒருத்தவங்க கேட்டாங்க, எவ்வளோ நாள்ப்பா எங்கள் பேட்ச் ஒர்க்கு அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் பேட்ச் ஒர்க்லாம் இல்லை சார், எல்லாமே முடிச்சிட்டோம். ஏதாவது ஷார்ட்லாம் விட்டுருப்பேன், இல்லை எதுவுமே விடல. ஸோ இப்போ இது என்னோடய ப்ரொடியூசருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரிஜினல் பார்த்தவங்களுக்கும் ஐ திங்க் தே வில் என்ஜாய் திஸ் ஃபில்ம் ஈவன் மோர் பிகாஸ் இட் இஸ் ஈவன் மோர் ரூட்டட். இப்போ ஹிந்தி படத்தில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீனில் வந்து ஆயுஷ்மான் குரானா அப்படியே ஸ்லோவாக ஒரு டப்பாவை திறந்து அதுலேருந்து ஒரு சாவி எடுப்பான். ஏன்னா அது கோத்ரேஜ் போட்டு அவங்க அங்கே தான் ஸ்பான்சர் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு நாங்களும் எவ்வளோ செகண்ட் 30லேருந்து 36 செகண்டுக்கு வந்து வெறும் கோத்ரேஜ் டப்பாவை காமிச்சிட்டு ஸோ அவன் வந்து அந்த படத்தில் வந்து கோத்ரேஜில் வேலை பண்ணுவார். அவர் ஏன்னே யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஸ்பான்சர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தோட வேலையும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதில் ஒரு 10 நிமிஷம் டைம் வந்து சும்மா போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து வி ஹவ் சேஞ்ச் தட் த ஒர்க் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த திஸ் பாய்ஸ் வேர்ல்ட். இட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபில்ம். த ரிலேஷன்ஷிப் இஸ் ரிலேட்டட் டு த ஒர்க். ஸோ என்னென்னா ஹிந்தி பார்த்தவங்களுக்கும் இந்த படம் வந்து இட் இஸ் அ வெல் மேட் ஃபில்மாக தான் தெரியுமே தவிர தனியான ஒரு படமாக தான் தெரியும். பட் இப்போ இது ஒரு டிசிப்ளின் ரீமேக் இல்லைன்னு புரியுது. அட் த சேம் டைம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த கான்செப்ட் அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகணும்னு ஒரு ஆங்ஸைட்டி உங்களுக்குள்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கா? இல்லை, அப்சல்யூட்லி நோ. நான் இப்போ மூக்குத்தியம்மன் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஐ வில் சே வி வர் வரிட் அபவுட் சர்டன் திங்ஸ். எல்கேஜிலையுமே வந்து அது வந்து ஒரு கட்சியை கிண்டல் பண்ணுற படமாக இருந்ததுன்னா இன்னொரு கட்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ வரைக்கும் நான் வந்து இவன் வந்து ரைட் விங், இவன் லெஃப்ட் விங், இவன் எந்த டிசிஷன் எடுக்காத நடுவிங் இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் த ஃபில்ம் டுக் அ டிக் ஆன் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஸோ அந்த படத்துலலாம் எங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. இந்த படம் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ ஐ வில் சே திஸ் இஸ் அ டிசிப்ளின் ரீமேக் தான். டு காப்பி எவ்ரி வேர்ட் தட் இஸ் ரிட்டன்
in one film and do another film is not disciplined, I feel. To take that original and enhance that further, I think that is a disciplined remake. இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர் ஊர்வசி. அவங்கள வந்து மேம் நீனா குப்தா மாதிரி பண்ணுங்க மேம் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்டன் திங்ஸ் லைக் நான் இதை சில இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். சாரி உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல முடியாமல் போனதுக்கு. இது அபார்ஷன் வந்து ஒரு பாவம், அதனால நான் அதை பண்ண மாட்டேன்னு அந்த அம்மா அதில் சொல்லியிருப்பாங்க. ஆஸ் அ I will not say as a filmmaker, but as a human being, I don't believe that. I believe it's pro-choice. A woman has complete right to decide what she wants to do with her body. Remember a film you were part of which spoke about on the same concept of abortion? But in a different way. Probably the opposite way of what I'm saying right now. So, அது வந்து I was an actor. நான் அந்த படத்தில் 3 நாள் வேலை பண்ணேன். அதுவும் நான் ஃபஸ்ட்டு டே போகும்போது நான் போலீஸாக அங்கே போயிட்டு என்னை பார்க்கும்போது எனக்கு ஐயோ நான் அந்த அவர் டிரெக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், நான் சொன்னேன் நான் ரொம்ப பேடாக இருக்கேன் இந்த போலீஸில், நான் வேணா போயிட்டான், ஏய் சூப்பராக இருக்க அப்படின்னு. நான் நம்ம சூப்பர் பேசுறீங்க, இன்னுமே நல்லா பேசுவேன், ஆனால் நான் பேர் சொல்லாமல் பேசுகிறதுனால சொல்ல முடியல என்னால். அவர் வந்து என்னை பயங்கரமாக எனக்கு வந்து என்னோட கெரியரில் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்த, நிறைய லவ் கொடுத்த ஒரு பர்சன் வந்து ஏஎல் விஜய். ஸோ அவரோட படம் தான். நான் போலீஸ் என்னும்போது எனக்கே வந்து இந்த ஸ்கூல் காலேஜில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கும்ல, அது மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நான் போயிட்டு ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸில் நடிக்கிறேன். இப்போ மொத்தமாக ஏங்க நீங்கள் போட்டு மொத்த கோட்டையும் அழிங்க, இந்த படத்தில் இப்படி சொல்கிறீங்களே தப்பான கருத்து அப்படி எனக்கு சொல்ல முடியாது. பட் இப்போ ஐ எம் அ ஃபில்ம் மேக்கர், ஐ எம் டூயிங் மை ஓன் ஃபில்ம் போது எனக்கு வந்து ஐ தாட் திஸ் ஷுட் பி லெஃப்ட் அவுட், இதை உள்ளே வைக்கக்கூடாதுன்றதை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப தெளிவாக இருந்தோம். இது நான் இல்லை, என்னோடய டீம் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்போன்னா எல்லாருக்கும் செகண்ட் கொஸ்டின் வந்து அப்போ ஏன் வந்து அப்போ ஒரு 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 கேரக்டர் வந்து 50 வயசில் ஒரு உமன் வந்து குழந்தை பெற்றுக்கணும். ஆனால் தென் ஐ ஃபெல்ட் women doesn't need to justify a decision to have a child. True. எனக்கு இந்த குழந்தை வேணும் ஏன்னா அப்படின்றதுக்கான இந்த ஏன்னாவே தேவையில்லை அப்படி தோணுச்சு. அண்ட் அதே நேரத்தில் she should have had some past experience or life story that is actually justified without saying. ஸோ அதனால் நான் அந்த அபார்ஷன் இஸ் அ சின் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக தூக்கணும் அப்படின்னு நினச்சி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றிருந்தாலும் ஐ திங்க் அந்த மாற்றினதெல்லாம் தான் மேக்ஸ் இட் இஸ் அ டிசிப்ளின்ட் ரீமேக். இட்ஸ் அ டிசிப்ளின்ட் well-made remake of the original. Okay, I got you here. Ipo, you've handled multiple departments when it comes to this film. Adhaadu as a writer, as a director, as an actor. Idu enakku enoda head la conceive pandradhe romba kashtama irukku, in front of camera, outside camera. So can you explain how you would set up a scene? Enna பண்ணுவீங்க அங்க போய்ட்டு ஒரு ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு எல்லாரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி? How does it happen? முதல்ல ஃபஸ்ட்டு எல்கேஜியில் வந்து அது ரொம்ப கேஆட்டிக்காக இருந்தது. ஏன்னா நான் அதில் வந்து டைரக்ட் கூட பண்ணல, அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர்னு சொல்லுவாங்க, அசோசியேட் கோ டைரக்டர் எல்லாம் எனக்கு டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா டிப்பிக்கலாக சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் லாஸ்ட் அசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, 5வது 6வது படத்தில் தான் அவங்களை பேசுகிறதுக்கே அலோவ் பண்ணுவாங்களாம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்கள் டீம் வந்து we all of us started together. நான் படத்தில் ஹீரோவாக நடித்தேன், எழுதினேன் அந்த படத்தை. பட் ஐ ஆல்சோ பிளேட் தட் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் ரோல். ஸோ ஓடி இதை பண்ணி அதை பண்ணி டக்குன்னு அதை நவுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி வந்து அப்படியே இங்கே நிற்பேன். ஸோ அப்படி தான் இருந்தது. மூக்குத்தி அம்மனில் இட் காட் பெட்டர்னா ஐ ஸ்டார்டட் டிரெக்டிங் தட் ஃபில்ம் அலாங் வித் பர்சன் கால்ட் என்ஜே சரவணன். அவர் வந்து 2001 சினிமாவில் இருக்கார். அந்த படத்துக்கும் வந்து ஈ ஆஃபர்ட் ஒன்லி டு ஒர்க் ஆஸ் அ கோ டைரக்டர். சார் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணுங்கள், நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், நீங்களே பண்ணுங்கள், நீங்களே இப்படி தான். எனக்கு என்னென்னா சம்வேர் ஐ ஃபெல்ட் அவரோட லைஃப் கம்ப்ளீட் ஆகும். ஒரு 20 இயர்ஸாக சினிமாவில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து டிரெக்டர் பை அப்படின்றது தான். ஸோ நான் ரெடி சார், நான் பண்ணுறேன், நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னும் போது வாட் எவர் ஐ எம் நாட் இஸ். ஸோ அந்த படத்தில் இருந்த ஒரு கம்ஃபர்ட் தான் இந்த படத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண வச்சது. நான் மானிட்டர் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். அப்படியா? டைரக்டராக இருந்துட்டு கூட பார்க்க மாட்டீங்க? நான் நடிக்கிற சீனில் வந்து சரவணன் சார் தான் கம்ப்ளீட்டாக பார்ப்பாரு. அண்ட் நான் இல்லாத சீனில் நான் மானிட்டரில் இருப்பேன். பட் நான் நடிக்கிற சீன் எனக்கு நடிக்கும் போதே தெரியும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு. மற்ற விஷயங்கள்லாம் தான் அவர் பார்த்துட்டு சொல்லுவார். இல்லை பின்னாடி அங்கே ஒருத்தர் போயிட்டார் சார், சார் என்ன சார் நல்லா நடிச்சேங்க சார், இல்லை சார் அந்த மாதிரி. ஸோ இந்த வி ஒர்க் ஆஸ் அ டீம் and we complement each other so well. You have great actors, but irundhalum there is a director inside you who might feel like நம்ம நினைச்ச மாதிரி வந்து ஒரு உர்வஷி மேமோ இல்லை சத்யராஜ் சாரோட சீனோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு சத்யராஜ் சாரை நினைச்சாலே அவர் ஃபர்ஸ்ட் வில்லனா வந்த அந்த அவதார் தான் ஞாபகம் இருக்கு. அவதார்லேருந்து அவதார் 2, அவதார் 3, அவதார் 76 வரைக்கும் வந்துட்டார் அவர். I'm saying like ஃபர்ஸ்ட் அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து you've done 2 films, you're the 3rd film director. அவங்க கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு 1 more டேக் வேணும் இதெல்லாம் சொல்றது நான் இப்படி கேட்க மாட்டேன். 1 more டேக் வேணும் அப்படி எதுக்கு நம்ம கேட்கணும்? ஏன்னா ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அது கஷ்டமாகவே இருந்தது இல்லை. டு பி ஆனஸ்ட் வந்து சார்
இன்னொரு வாட்டி சார் சார் இது சார் இப்படி சொல்ல இப்படி தான் நான் சொல்லுவேன்னு. ஊர்வசி மேம் took it in the right way. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அப்படிதான். அப்படியா பாலாஜி இது மாதிரி வேணுமா? ஆமாம் சார் சார் இப்போ தானே கேட்டிங்க இப்படிலாம் சொல்லுவேன். அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எடுத்துப்பாரு. அண்ட் வந்து சார் இப்போ லெஃப்ட் அப்படியே நான் இங்கே நடிக்கல அப்படின்னு சார் ரைட் அப்படியே கொஞ்சம் சிரிங்க சார் இவ்வளோ வேணாம் சார் பொம்முக்குட்டி அம்மா பாவம் மூஞ்சி இப்படி சொல்லுவேன். அவர் அங்கே பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்பல இருந்து வர ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் டே சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வர because you already knew him இல்ல? No, I don't know him before. நான் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். நான் எல்கேஜியில் அவர் வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பாலாஜி நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணியிருப்பீங்க அதாவது என்ன தான் பெரிய வில்லனா நீங்கள் காமிச்சாலும் நீங்கள் பஞ்சு பேசும்போது நான் என்ன பண்ண முடியும்? கை கட்டி தான் நிற்கணும். கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. எனக்கு அது பண்ணி போர் அடிச்சிருச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கேன். நான் அதை பண்ணுறதை ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி சொன்னார். இது வந்து ஒரு மீட்டிங். ரெண்டாவது பதாய் ஹோ கதை சொல்லும்போது ரொம்ப பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜி அப்படி சொல்லி அதுலேருந்து எவ்ரி நவ் அண்ட் தென் கால் பண்ணுவார். பாலாஜி நான் வேணா இந்த மாதிரி பண்ணிட்டா, நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா, அந்த மாதிரி அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக அவர் இருக்காருன்றதே ஒரு டிரெக்டராக ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் பெரிய அந்த ரோலில் நடிக்கிறதுக்கு வரான போது அவரோட ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. நாங்கள் அடிக்கடி பேசுவோம். மற்றபடி எனக்கு தெரியாது. பட் கேபிஎஸ் லலிதா அம்மா அவங்க இன்னைக்கு இல்லை நம்மளோட. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய 1000 படம் நடித்த லெஜண்ட். அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து எப்படியே வந்துட்டாங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா பேபி அவங்களுக்கு பாட்டின்னு சொன்னால் பிடிக்காது, அம்மான்னு சொன்னால் பிடிக்கும். எனக்கு எந்த வயசாயா எந்த அம்மா அப்படின்வாங்க. அவனே சார் நான் பேபின்னு கூப்பிட்டானா ஓகே அப்படின்ட்டாங்க. பேபி என்ன பண்ணுறீங்க பேபி கேட்குதா இல்லையா? நவருங்க இங்கே வந்து நில்லுங்க சரிங்க இப்போ அப்படின்னா அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்வசி மேம் வந்து எப்போவுமே எனக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு நான் டைலாக்கே சொல்ல மாட்டேன், சீன் சொல்லுவேன், அவங்க பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே காலைல இப்போது 8 மணிக்கெலாம் நான் சொன்னேன்ல, மற்றவங்களெல்லாம் தான் வச்சு எடுப்போம். அவங்களுக்கு நாங்கள் பிளானே பண்ண மாட்டோம். ஸோ அவங்க ஒரு 11:30 10 11 மணிக்கு வருவாங்க. இல்லைனா சில நாளைக்கு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு 10 o'clock வந்துருவாங்க. அவங்க 6 மணிக்கெலாம் கிளம்பணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்தோடனே கேட்பாங்க, பாலாஜி இன்னைக்கு எப்போ முடியுது அப்படின்னா, மேம் இப்போ தானே வந்தீங்க இருங்க அப்படின்னுவேன். பார்த்தா இப்போ திருப்பி ஒரு 4 மணி 4:30 மணி ஆகும். இந்த தலை வேற லைட்டாக என்ன வலிக்குதா? இருக்கணும் பரவாயில்ல வலிச்சாலும் ஓகே அப்படின்னா இல்லை அதுக்கு சொல்லலை. இப்போ என்ன 5 o'clock முடிஞ்சிடும் மேம். எப்படி மேம் 5 o'clock கால் ஷீட் முடியும்? 6 மணிக்கு தான் மேம் முடியும். ஆனால் 6 மணிக்கா இன்னைக்கு அப்படின்னு கேட்டுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்னா 10 மணிக்குள்ளே போயிட போதோன்ற பயம் இருக்கும். அதே இப்படி தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கேபிஎஸ் லலிதா அவங்க வந்து அவங்களோட லாஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு படம் இதான். அண்ட் அவங்களோட லெஜண்ட் அந்த மாதிரி வயசில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு நாள் கூட என்னை எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ரேண்டமாக ஒரு நாள் வந்து இன்றைக்கி எப்போ முடியும் அப்படின்னாங்க. மைக் என்கிட்ட இருக்குது, இன்றைக்கி எப்போ முடியும்னு இவங்க கேட்குறாங்க. ஊர்வசி மேம் சத்யராஜ் சார்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. டப்புன்னு வந்து எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த ஊர்வசியோட சேராதன்னு சொல்லிட்டு எதுக்கு நேற்றுக்கு அவங்களோட ஒரே காரில் போனீங்க அதனால மொத்தமாக அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் யூனிட் ஸ்பாட்டில் அவங்க இருப்பாங்க. எனக்கு அதனால ஐஸ் பிரேக்கர் மாதிரி பண்ணிட்டீங்க ஆரம்பத்திலே. அப்படி தான் நான் இருக்கிறேன், நார்மலாக ஸ்பாட்டில் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து சார் ஒரே வாட்டிலாம் இல்லை சார், இன்னொரு வாட்டி சார் அண்ணா இன்னொரு வாட்டியா ஓகே அப்படின்றவாரு. அண்ட் ஹீ ஹேட் அ கிரேட் டைம் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங். அண்ட் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் நீங்கள் சொன்னது தான். நான் இப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாடி ஆஃப் ஒர்க் இருக்கிறவங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து சொல்லுவார், சில ஸ்பாட்டுக்கெலாம் போகிறதா இருந்தால் இந்த ஸ்கூல் லீவ் விட்டு போகும்போது ஐயோ போகணுமேன்னு இருக்கும். எனக்கு இங்கே வரும்போது எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபீலில் தான் நான் வருவேன். நிறைய படத்துலேருந்து தான் வந்தார் அவர். சத்யராஜ் சாரோட டேட்டு தான் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் he made it very easy for us by being this way on set. Excellent. And when it comes to all other actors, உங்களையும் வந்து நம்ம முக்கியமாக பேசியே ஆகணும் as an actor also, because it's a very important film for you in your career. இது வந்து சும்மா ஒரு fun loud film which of your style கிடையாது. அதை தாண்டி நீங்கள் எமோட் பண்ணணும். Did you kind of prepare ஏதாவது இந்த கேரக்டருக்குள்ளே கரெக்டாக நம்ம உட்காரணுங்கிறதுக்காக? இப்போ என்னோட இன்டர்வியூலாம் பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு பயங்கரமாக ஏன் நீ வந்து ஏதோ ஒரு நான் பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியான ஒருத்தன் அப்படி பேசுகிற, நீ அப்படி ஆளே கிடையாது அப்படின்னுவாங்க. பட் ஆனால் தேர் ஆர் லைக் யூ கான் பி லவுட் ஆல் த டைம். எக்ஸாக்ட்லி. அண்ட் தேர் இஸ் சம் சானிட்டி, சம் சைலன்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். இப்போ இது வந்து நான் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் காமிச்சிருக்கேனா அப்படின்னா இன்க்ளூடிங் மூக்குத்தி அம்மனில் ப்ராப்ளி தேர் ஆர் ஃபியூ மொமெண்ட்ஸ் ஒரு 2 இடத்துல இருக்கும். ஆனால் அந்த படமே ரொம்ப லவுடாக நான் கத்தி பேசியிருப்பேன். நான் டப்பிங் பண்ணும்போதே அந்த படத்தில் சொன்னேன், சார் நிறையா கத்திருக்கேன் சார், இதெல்லாம் மாற்றிக்கலாமா? இல்லை சார் இது வேணும் அப்படி சொல்லிட்டு சரவணன் சார் சொன்னார். எனக்கே தெரியும் அதில் நான் லவுடாக தான் இருந்தேன்னு. இது மாதிரி தான் நான் நிறைய படத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரி காற்று வெளியிடை மைனஸ் பண்ணிங்கன்னா எல்லா படத்துலையும் அதில் வந்து மியூட்டு ஒன்று லவுடு, மொத்த படத்துலையும் லவுடு, ஒரே ஒரு படத்தில் மியூட் அந்த மாதிரி இருந்ததுனால இந்த படத்தில் வந்து ஐ நீட் டு லைக் பி தட் அதர் வெர்ஷன் ஆஃப் மீ விச் இஸ் நாட் நியூ டு மீ பட் விச் பீப்புள் ஹேவன்ட் சீன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து
அப்படி இருக்கணுமா? இப்படி வந்து 30 செகண்ட் இருக்கணும், எதுவுமே பண்ணாமல் வெறும்னு அந்த ஃப்ரேம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா. நான் இதை முன்னாடி ஸ்க்ரீனில் பண்ணதில்லை, பட் ஆனால் ஐ வில் ஹாவ் தட் awkward silences or probably days when I don't want to speak to anybody, when I don't speak. That version of me has to be there. Correct. And second thing வந்து as an actor எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இந்த இதுலேயும் காமெடி நான் பண்ணியிருக்கேன், இதுலேயும் காமெடி பண்ணியிருக்கேன், பட் ஐ பிளே டு த ஃபில்ம் ஸ்ட்ரென்த், நாட் டு மை ஸ்ட்ரென்த். And that's a difference I felt because always in LKG, மூக்குத்தி அம்மன் or probably நானும் ரவுடி தான் or even before என்ன மற்ற படம் எல்லாத்துலேயுமே I would have played to my strength, which is probably word comedy, timing joke. ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு கேக். இது வந்து படத்தோட ஸ்ட்ரென்த்துக்கு, அதோட கதையோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னோட ஹியூமர் வேணும். அதே நேரத்தில் as an actor-ஆவும் I needed to emote. ஸோ நான் இப்போ படத்தை பார்க்கும்போது நான் நார்மலாக என்னோடய ஒர்க் வந்து எனக்கு கேட்குறதுக்கோ பார்க்க எல்லாமே ஸ்பாட்டிஃபைல அந்த ஷோ சூப்பர் சூப்பர்லாம் நான் கேட்கும்போது என்ன இது இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும், எனக்கு கேட்கும்போது எனக்கு மாற்றி பண்ணியிருக்கலாம், தப்பாக பண்ணியிருக்கோம், இது மாதிரி மிஸ்டேக்ஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியும். எப்போதுமே குறை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் வாட்சிங் மீ ஆன். இப்போ உங்களுக்கு கதை எழுதுகிற ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு டைரக்டர் ஹூஸ் அப்ரோச்சிங் யூ, ஆர்ஜே பாலாஜிங்கிற பர்சனாலிட்டியை மைண்டில் வச்சு அவர் வந்து இந்த கதையை பண்ண முடியும்னு சொல்லிட்டு வராங்க. they won't be like இவரை வச்சு நம்ம ஒரு 10 கிலோ உடம்ப இலக்கி வச்சு இப்படி ஒரு பயங்கர ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் பண்ணலாம். Is this playing to your advantage? Do you see that you're losing a lot of opportunities that way, still a chance to work with some filmmakers? அப்படி பார்க்குறீங்களா? இப்போ இவங்க கூட எனக்கு வேலை பண்ணணும், இந்த அவங்க கூட வேலை பண்ணணும், எனக்கு செமையாக வேலை பண்ணணும், அண்டு அது மாதிரி யார் கூட பண்ணாலும் எனக்கு ஓகே. அதே மாதிரி நான் வந்து எல்கேஜிக்கு முன்னாடி வந்து நான் அந்த கண்ணாடி போடுறதுலேருந்து லேசிக் அந்த இது பண்ணி நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன், அந்த கண்ணாடி போடுறதில்ல. பட் ஐ டுக் 3 films டு ரிமூவ் த கிளாஸஸ் ஆன் ஸ்க்ரீன். இப்போ எல்கேஜி படத்துலேயே நான் கண்ணாடி போடாமல் நடிச்சிருக்கலாம், அண்ட் மூக்குத்தி அம்மனில் ப்ராப்ளி நான் கண்ணாடி போடாமல் நடிச்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த படத்துக்கெலாம் அவ்வளோ சடனாக ஒரு சேஞ்ச். இது 10-12 வருஷமாக என்னை வந்து ஸ்க்ரீனில் அதுக்கு முன்னாடி வந்து இதில் பார்த்துருக்காங்க, கண்ணாடியோட பார்த்துருக்காங்க. எந்த எனக்கு ஆர்ஜே பாலாஜி கேரிகேச்சர் வரைஞ்சால் கூட கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் பாப் அவுட் ஆகும். ஸோ அப்படி என்னை பார்த்துட்டு திடீர்னு ஒரு ரூட், நான் ஹீரோ ஆகிட்டேன், அதனால நான் இப்போ ஜிம் போயிட்டு உடம்பு ஏற்றிட்டு நான் இப்போ 2 பேரை அடித்து கண்ணாடியை இந்த கண்ணாடி வில கூலிங் கிளாஸ் போட்டு நடிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ரூட் ஷாக்காக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. நான் வந்து ஒரு சின்ன இந்த கிராஸ் டாக்குன்ற ஷோ பண்ணி நல்ல விஷயம் பேசணும்னு நினைக்கும் போதே ஐ வாண்டட் அ கலர் சேஞ்ச் டு ஹேப்பன் வெரி கிராஜுவலி, நாட் டிராஸ்டிக்லி. நேற்று வரைக்கும் இவன் கிண்டல் பண்ண ஷோ பண்ணியிருந்தான், இன்றைக்கி கருத்து சொல்கிறான்டா அப்படின்னு ஆகக்கூடாது. இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கேன்னு ஏதோ ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணணுன்ட்டு தான் நான் சினிமா பற்றி பேச ஆரம்பித்தேன். ஸோ ஒரு கொஞ்சம் ஈஸியாக லைட் ஹார்ட்டடாக பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இவன் சொல்கிற ஒப்பீனியன் கரெக்டுன்னு ரிலேட் ஆனதுக்கப்புறம் ஐ மூவ் ஆன் டு இஷ்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அது மாதிரி சினிமாலேயும் வந்து பீப்புள் அக்செப்ட் மீ ஃபார் வாட் ஐ ஆம் அண்ட் பீயிங் தட் பர்சன் ஹூ இஸ் ரிலேட்டபிள் டு தெம். நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு நானும் உடம்பு ஏற்றி நானும் வந்து இப்போ இந்த பாலிவுட் ஹீரோஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் பார்ப்பேன், எல்லாருமே வந்து மாடல்ஸ் மாதிரியே இருப்பாங்களே தவிர நோபடி இஸ் இம்பர்ஃபெக்ட். ஐ லவ் தனுஷ், அவர் ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த அசுரன் படத்தில் வந்து ஒரு 50 வயசுக்கு 45 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிற ஒருத்தராக நடிக்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து கண்டிப்பாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருக்கலாம், வேறு கெட்டப் மாற்றிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் தனுஷ் வந்து தனுஷாவே இருப்பார். ஆனால் நம்மளுக்கு 50 வயசு ஆளாக ஃபீல் ஆகும். அது வந்து பயங்கரமான ஒரு கிஃப்ட். ஒரு ஆக்டராக அவர் வந்து அவ்வளோ கிஃப்டட் ஆக்டர். பட் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டராக இன்னும் ஆகலை. என்னோடய ஸ்பேஸில் என்னை இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி ஸ்பேஸில் தான் ஐ வாண்ட் டு ட்ராவல். ஐ டோன்ட் வாண்ட் இப்போ வந்து நீங்கள் தாடி வளங்க, ஒரு 15 நாள் வெயிலில் போய் இது சுற்றிட்டு வாங்க, நீங்கள் வந்து சிறந்த நடிகர்னு எப்படியாவது இதில் வாங்க. அது ஃபிசிக்கல், மென்டலாக. லைக் இப்போ நீங்கள் தனுஷோட எக்ஸாம்பிளே சொன்னால, do you think you can pull off an Asuran, maybe not now, a couple of years later? அது ஒரு wish list. You never know. I don't have a wish list, I don't have a plan, but you never know what films other filmmakers might extract from me. இப்போ என்னோட பிளானே வந்து இப்போ நான் 3 படம் பண்ணிட்டேன், நானே எனக்கு எழுதி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த 3 படமே வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த படங்களும் அதுக்கப்புறம் நான் நடித்த ஒரு 20-25 படங்களோட கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த 3 படம். ஸோ வாட் காட் மீ ஹியர் மைட் நாட் ப்ராப்ளி கெட் மீ தேர் அப்படின்றத நான் நம்புவேன் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ வரைக்கும் தெரிஞ்சதை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேன். வாட் இஃப் ஐ வாண்ட் டு மேக் மோர் ஃபிலிம்ஸ் வித் மீ அப்படின்னா, இதுக்கப்புறம் டிரெக்டர்ஸ்லாம் என்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங் கதையோட வராங்க. ஓப்பன் டு தி ஐடியா. ஐ ஆல்ரெடி சைன் 3 films. அண்ட் அதில் ஒரு ஷூட்டிங் கூட நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஆமாம், ஒரு படம் நான் நடித்து முடிச்சிட்டேன். இட்ஸ் a thriller. ஸோ ஒரு பயங்கர ஒரு மலையாளமில் நிறைய படம் பண்ண ஒரு டைரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் ஃபிட்டாக வேணான்றதுல செகண்ட் தாட்டே இல்லை, நான் ஃபிட்டாவேன். ஆனால் இதை நான் பண்ணுமா வேணாமான்றதான் இருந்தது. எனக்கு சரி பண்ணுறது கரெக்டு தான் அப்படி தோணுச்சு. பிகாஸ் ஏன்னா ஐ பிலீவ் தட் ஸ்டோரி வாஸ் ஸோ டைட். இப்போ வாரம் யாராவது ஒருத்தர் ஒரு கேஸை சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஏதாவது ஒரு த்ரில்லரில் யாராவது மாட்டிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அப்படின்னும் போது ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அதர் டிரெக்டர்ஸ் நவ் இன் த இமீடியட் ஃபியூச்சர், சி ஹவு வெல் தே வில் வைடன் மை ஸ்பெக்ட்ரம். அண்ட் அதை வச்சுக்கிட்டு எனக்கு அடுத்தடுத்த படங்கள் எனக்கு என்ன இப்போ என்னோட லிமிடேஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அது இவ்வளோ பெருசாகுது இவ்வளோ பெருசாக அந்த மாதிரி ப்ராசஸில் இப்போ நீங்கள் சொன்னது தான் கொஞ்சம் வருஷத்தில் வந்து அது ரொம்ப பெருசாச்சு, நான் ஐம் கெட்டிங் பெட்டர் மச் பெட்டர் அஸ் அன் ஆக்டர்னா ப்ராபப்ளி யூ நெவர் நோ ஐ மைட் டூ மை ஓன் மசூரன். அதாவது அந்த அளவுக்காக தெரியாது, பட் என்னோட ரேஞ்சில் நான் கண்டிப்பாக ஆஸ் அன் ஆக்டராக எவால்வ் ஆயிருப்பேன். ஐ வுட் பி ஏபிள் டு புல் ஆஃப் ஈவன் ஸ்ட்ராங்கர் திங்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் நல்ல ஆக்டர்ஸ் வச்சு நல்ல கதை வச்சு அது நடுவில் நான் வந்து இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி செமையாக ஹீரோ ஆகணும் அப்படின்னா சந்தானம் சாரை கூட வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டாக இருந்து அது பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் காஸ்ட் ஃபேமிலி, நிறைய நல்ல ஆக்டர் சீசன்ட் ஆக்டர்ஸ் இருக்கும்போது அவங்க கூட இருக்கும்போது டெஃபினட்டாக ஐம் கெட்டிங் பெட்டர். ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஆக்டர் ஃபிலிம் மேக்கராக அந்த காமெடியன் ரோல்ஸ்லாம் ட்ரை பண்ணி 25 படம் பண்ணதா நீங்கள் சொன்னீங்க. RJB 25ன்னு நான் இது சொல்ல எனக்கு அதுவே நான் ஒரு ஆக்டர் பார்த்தேன் என்ன தெரியுமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. நான் சாரி உங்கள் கேள்வியை ஸ்டாப் பண்ணதுக்கு. இப்போ தான் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி அவர் பேரை பார்த்து 25ன்னு வந்துச்சு. இந்த 4-5 வருஷம் இருக்கும். அந்த 4-5 வருஷத்தில் அவர் படமே 4-5 தான் வந்திருக்கும். இப்போ வந்து 15 வருது. எப்படி திடீர்னு நம்ம எப்படி இந்த ஏன்னா எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன், எப்படி நம்ம இந்த 15 படத்தை விட்டோன்ற அதனால இந்த 25-50 எனக்கு தெரியுது. நான் வந்து இந்த விக்கிபீடியாவில் என் படம் லிஸ்ட் ஒன்று இருந்தது, அதை பார்க்கும்போது ஒரு 25 படம் நடிச்சிருக்கேன். அதை நடிச்சிருக்கேன்னா வந்திருக்கேன். சரி அப்படின்னே வச்சுக்கலாம். சரி 25ன்னு ஒரு கவுண்ட். அந்த 25 கவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 படம் நீங்க காமெடினா பண்ணி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கலி நீங்க அடுத்த சந்தானம் ஆயிட்டீங்க, நீங்க கேட்குற சேலரியே கொடுக்குறாங்க, உங்களை எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க, ஆடியன்ஸ் லவ் யூ. You think you would have continued there hypothetically? See, நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு வந்து 5 படம் செம்மையாக நடந்ததுன்னா நடக்கலை, அது நடக்கலை. ஹைப்போதெட்டிக்கலி இல்லை நான் சொல்கிறது நடக்கலை. பட் ஆனால் மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு செம்மையாக சம்பளம் கொடுத்தாங்க. அண்ட் பீப்புள் லவ்ட் மீ ஃபார் மை அதர் ஒர்க்ஸ் அண்ட் தட் டிரான்ஸ்லேட்டட் டு மை ஸ்க்ரீன். நான் சொல்கிறது வந்து ஐ வாஸ் நாட் த்ராஷ்ட் ஃபார் மை ஒர்க் இன் சினிமா. ஐ வாஸ் நாட் எட் அப்படின்னும் போது நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ப்ராபப்ளி நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா த்ராஷ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எனக்கே தோணுச்சு ஐ வாஸ் டூயிங் அ மீடியோக்கர் ஜாப் அஸ் அ காமெடியன் பிகாஸ் ஐ வாஸ் நாட் கிவன் ரோல்ஸ் அண்ட் ஐ வாஸ் நாட் கிவன் டைம் டு இம்ப்ரவைஸ் ஆர் ரைட் மை ஓன் திங்ஸ். அப்படின்னா எனக்கு என்னென்னா பண்ணுற வேலை செம்மையாக இருக்கணும், எனக்கு பிடிக்கணும். நானும் நீங்களும் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த அதில் வந்து நிற்கவே தெரியாது. எனக்கு நிற்க தெரியாது. லைட் வாங்குங்கன்னு வாங்க இப்படி பார்ப்பேன். நான் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே இல்லை நான் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் ஆல்சோ. எனக்கு அதில் பெருசாக ஆர்வமே வரல. ஒருத்தன் உழுவான், அவனுக்கு வந்து கை கொடுப்பீங்களா இல்லை வயலின் போடலான்னு வெயிட் பண்ணுவீங்களா? ஸோ எனக்கு அது கற்றுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி எனக்கு சினிமா வந்து வாட் ஐ ஃபெல்ட் இன் தோஸ் 4-5 years வேர் ஐ வாஸ் பிஸி ஆக்டிங் இன் மல்டிபிள் ஃபிலிம்ஸ், இட் கைண்ட் ஆஃப் என்னோட கான்ஃபிடன்ஸ் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஐ ஃபீல் லைக் அ கிங் வென் ஐ எம் இன் மை ஸ்டுடியோ அண்ட் ஐ வாண்ட் டு பி ஃபீலிங் தட் வே அபவுட் மீ. என் லைஃப்பில் நான் தான் ஹீரோ, எல்லார் லைஃப்லையும் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க தான் ஹீரோ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு படத்தில் போய் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த செம பெரிய காமெடியன் இல்லை காசு கொடுக்குறாங்க அதெல்லாம் தாண்டி சார் வந்து எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்பாட்டில் வந்து எல்லாரையுமே வந்து தே மேக் அதர் பீப்புள் ஃபீல் வெரி ஸ்மால். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பீன். இந்த சாருன்றது இப்போ நீங்கள் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன். எந்த இடத்துல இன்றைக்கி எந்த ஒர்க் பிளேஸில் சார்ன்று மரியாதையோடு சொல்கிறது வேறு, சொல்லி பழகி எதுக்கு சொல்கிறோன்னே தெரியாமல் சொல்கிறது வேறு. சொல்லணும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் சும்மா இப்போ நீங்களானே இப்படி உட்காந்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பாட்டில் வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க வராங்க, நான் இப்போ ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நடிக்கிறேன், நீங்கள் நடிக்கிறீங்க, அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வராங்க, ஹீரோயின் வராங்க, டைரக்டர் சார் அப்படின்னு எழுந்துக்கணும். இப்போது எனக்கு வந்து இது பழக்கமே இல்லை. அதுக்காக அவங்கள நான் வந்து திமிரா அந்த ஆணவமான ஒரு ஆள் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பேசிக்காக வந்து ஐ நீட் டு ஃபீல் ஹாப்பி, செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் ரெஸ்பெக்டட். அது நடக்கலை எனக்கு சினிமாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே நான் அதை பண்ணியிருப்பேனா அப்படின்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் ஸ்மால். ஸோ இந்த ஃபீல் ஸ்மால் வந்து வெறும் செட்டில் ஒண்டி நடக்காது. யூ கேரி தட் டு அதர் பிளேசஸ், டு யுவர் அதர் ஒர்க், to your family, to your friends, to your own circle. So I stopped acting because first point, my work was mediocre as an actor, as a comedian or a supporting role. Second thing, I don't want to be feeling small, which will break my confidence. ஒரு ஸ்பாட்டில் நடிகராக வரும்போது நிறைய சம்பளம் வாங்குறவங்க பெரிய ஆள், கம்மி சம்பளம் வாங்குறவங்க சின்ன ஆள், படத்தில் 30 சீனில் வரவங்க பெரிய ஆள், 15 சீனில், அது எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போது நாகர்கோயிலில் நாங்கள் மூக்குத்தி அம்மன் ஷூட் பண்ணும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவர் சொன்னார், நான் 40 இயர்ஸாக சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறேன், கடலோர கவிதைகள்லேருந்து இந்த பக்கம் ஷூட்டிங் நடந்தால் நான் வருவேன், ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மனுஷனாக என்னை ட்ரீட் பண்ணுவேன், எனக்கு உணர்ந்தேன், எனக்கு ரொம்ப மரியாதையாக என்னை நடத்துனீங்க,
எங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப பெரிய எங்களுக்கு பயங்கர அந்த படத்தில் என்ன ஒரு டேக்அவே சொல்லுங்கன்னா நான் அதுதான் சொல்லுவேன். Wow. எங்கள் ஸ்பாட்டில் வந்து அப்படி இருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் 5 படம் ஹிட் ஆகி நிறைய காசு கொடுத்து தான் நான் நடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அங்கே எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு எனக்கு அது பண்ண வேணாம். பிகாஸ் த வேர்ல்ட் ஹஸ் மூவ்ட் ஆன். Right. Films is now something you are part of. It's not something where நீங்க உங்களோட first recognition as a reviewer you were and you used to say anything and everything about your films openly, about the films you watched. அது வந்து இப்போ உங்களை எங்கேயாவது எஃபெக்ட் பண்ணுதா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியர் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட படத்தை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபோனில் பேசணும் போது டு ஃபீல் லைக் யூ நீட் டு க்ளீன் அப் த லாங்குவேஜ், கொஞ்சம் சுகர் கோட் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு டிப்ளமேட்டிக்காக பேச வேண்டிய ஒரு சூழலில் வந்துட்டீங்களா? பட் ஐ டோன்ட் நோ த ரைட் திங் டு சே இஸ் க்ளீன் அப் த லாங்குவேஜ்லாம் இல்லை. ஐ நெவர் வெண்ட் ஒரு ஹீரோயின் செத்துடுறாரு. ஓகே, ஒரு ஹீரோ செத்துருவார். ஹீரோயின் வந்து பார்த்தா இன்னொரு அவங்களோட தம்பி வந்து போய் இடுப்பு இப்படி தொட்டு இப்படி பேசணுன்னா ஐ லவ் யூன்றுவாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் மீ எக்ஸ்பிளைனிங் இட். த ப்ராப்ளம் தே ஷார்ட் இட் தட் வே. ஸோ ஐ நெவர் தாட் ஐ நீட் டு க்ளீன் அப் மை லாங்குவேஜ் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஐ ஹோல்ட் மை வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக. நான் வந்து அதை வந்து ஐயோ நம்ம இப்படி ஒரு வேலை பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். நான் இமீடியட்டாக சாரி கேட்டுருவேன். நான் பண்ணது தப்பு, ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட்னு. பட் இப்போவும் வந்து இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பிகாஸ் இமேஜின் யூ ஹாவ் 100 people saying things that the filmmaker wanted to say because of multiple reasons and you have one person saying எனக்கு அதனால தான் ப்ளூ சட்டை மாறணும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் லாங்குவேஜ் அவர் மாற்றிக்கணுமா அப்படிலாம் நான் வந்து கேட்டிங்கன்னா அவரோட ஸ்டைலுங்க அது. பட் நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களே அந்த பர்டிகுலர் டைரக்டரோ இல்லை? இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அதனால என்ன ஆகிடுதுன்னா இப்போ கூட என்னை படத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா தே கால் மீ பிகாஸ் ஐ வில் பி வெரி ஹானஸ்ட். And you do actually say what you want to say. Yeah, I will say. But ஆனால் ஐ லேர்ன் பொன்வனன் சார் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பார்க்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு ஏன்பா இந்த பையன் வேணாம், இவன் கொஞ்சம் மோசமானவன் அப்படி சொல்லலாம். ரிசப்ஷனுக்கு போயிட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணோம் ஐயோ அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப வேலிடாக இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ போனீங்கன்னா நேர்மையாக சொல்லணும், இல்லைன்னா போகக்கூடாது. பட் டஸ் இட் அஃபெக்ட் யூ? இப்போ வந்து அந்த முன்னாடி நீங்கள் வந்து ஆர்ஜிங் டைமில் அவங்களோட படத்தை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து உங்கள் மேலே ஒரு சின்ன கிரட்ஜ் வச்சுட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறதுலையோ பேசுறதுலையோ? ஏங்க இப்போ நான் யாரெல்லாம் என்ன அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ நினச்சாங்களோன்னு நினச்சேனோ அவங்கள கூடலாம் நான் படம் பண்ணிட்டேன், ஆல்ரெடி பண்ணிட்டேன். அண்ட் தேர் ஆர் ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆக்சுவலி டிடன்ட் லைக் மீ டாக்கிங் அபவுட் ஃபிலிம்ஸ். தே வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ் வித் மீ நவ். ஸோ ஐ திங்க் பீப்புள் ஹவ் மூவ்ட் ஆன். நான் அன்றைக்கி விடும்போது நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் 10,000 பேர் சினிமாவை பற்றி பேசுவாங்க. எக்ஸாக்ட்லி அது இட் ஹேப்பன். தே நோ த ரியாலிட்டி இஸ் யூ கான் ஸ்டாப் பீப்புள் ஃப்ரம் ஸ்பீக்கிங் அபவுட் அ ஃபில்ம் ஹவு குட் ஆர் ஹவு பேட் இட் இஸ். ஸோ தே மூவ்ட் ஆன். அதே மாரி யாராவது மூவ் ஆன் ஆகலைன்னா நான் அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்க மாட்டேன். த ரீசன் வை, இன்னொரு மெயின் ரீசன் வை ஐ டூ மை ஓன் ஃபில்ம்ஸ், ஐ வில் பி வித் பீப்புள் தட் ஐ வாண்ட் டு பி வித். யூ டோன்ட் ஹாவ் டு மீட் அந்த அவ்வளோ எனர்ஜிஸ், உங்களுக்கு தேவையில்லாத எனர்ஜிஸை ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கேரி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் எனக்கு பிடிச்ச ஆளுங்களை ஒண்டி தான் பார்க்குறேன். சப்போஸ் என்னை சுத்தமாக யாராவது பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பார்க்காதீங்க, நானும் உங்களை பார்க்கல அப்படின்றது தான். ஸோ ஐ டோன்ட் மீட் எனி ஆஃப் தெம் ஹூ டசன்ட் ஆக்சுவலி லைக் மை வைப் ஆர் த வே ஐ யூஸ் டு ஸ்பீக் பிஃபோர். ஓகே, அண்ட் யூ ஆர் ஸோ செல்ஃப் மேட் தட் ஐ வாண்ட் டு நோ, ஜென்யூனாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, லைக் ஹூ சப்போர்ட் யூ, என்கரேஜ் யூ? பிகாஸ் ஐ சம்ஹவ் ஃபீல் லைக் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு காம்படிஷன் இருக்குது எல்லா ஆக்டர்ஸ் நடுவில், பட் திஸ் ஸோ மச் ஆஃப் டுகெதர்னஸ் ஆல்சோ. அது தமிழில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் கால் தட் டுகெதர்னஸ், பட் ஐ டூ ஹாவ் பீப்புள் ரியலி ரூட்டிங் ஃபார் மீ. ஐ டூ ஹாவ் பீப்புள் ஹூ ரியலி ரெஸ்பெக்ட் மை ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐசரி கணேஷ் அங்கிள், அவர் தான் என் முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார், எனக்கு லைஃபே கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லி. அதுக்கு முன்னாடி எனக்கு லைஃப் இருந்தது, அதுக்கப்புறமே எனக்கு லைஃப் இருக்கும். பட் வாட் ஹீ டிட் டு மீ இஸ் ஹீ மேட் மீ, ஹீ ட்ரஸ்டட் மீ 200%. இப்போ வரைக்கும் ஹீ ட்ரஸ்ட் மீ லைக் எனி திங். அண்ட் அந்த ட்ரஸ்ட் தான் வந்து இட் வில் மேக் மீ கிவ் மை பெஸ்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சது. ஐ ஒர்க் ஆன் ட்ரஸ்ட் அண்ட் ஃப்ரீடம். என்னை நீங்கள் நம்பணும், எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லைனா தான் இந்த இடம். எனக்கு என்னோடய வீட்டோட லிவிங் ரூம்லேயே எதுவுமே இருக்காது. எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். அதே மாதிரி தான் என் மைண்டுக்கும் எனக்கு நீங்கள் நம்பணும், எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதை வந்து எனக்கு அவர் பயங்கரமாக கொடுத்தார், இன்னும் கொடுத்துட்ருக்கார். ஸோ டு ஹாவ் சம்படி ஹூ இஸ் நோ வே ரிலேட்டட் டு யூ, நார் நோன் டு யூ ஃபார் மெனி இயர்ஸ், இவ்வளோ ட்ரஸ்ட்டோடு உங்களை வச்சு படம் பண்ணுறாரு. அண்ட் இஸ் பீன் மை குட்வில் அம்பாசிடர் எவ்ரிவேர். ஸோ இப்போ நான் சில ப்ரொடியூசர்ஸோட ஒர்க் பண்ணுறேன், அவங்களுக்கு என் மேலே 100% நம்பிக்கை இருக்குது. தே ரூட் ஃபார் மீ. அண்ட் நீங்கள் சினிமாவில் ஃப்ரெண்ட்ஸுனால் இப்போ நான் உடனே வந்து எனக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து டாப் ஹீரோஸ் பேர் சொல்லணும்,
இப்போ வந்து அஜித் சார், விஜய் சார் என்ன இப்படி சொன்னாங்க, சூர்யா சார் இப்படி சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில பேர் இதில் ஓகே பேசியிருக்கோம் நாங்கள். பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் தட் சேயிங் தட் அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினதையோ இல்லை நேரில் பேசினதையோ நான் இந்த இன்டர்வியூவில் சொல்லி இப்போ ஒன்று இப்போ ஏன்னா உங்கள் இன்டர்வியூவில் சொல்ல ஜென்ரலாக வெளில சொல்கிறதுல எனக்கு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஆல் ஆஃப் தட். எனக்கு இப்போ ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் லைக் டு பி வெரி ஆனஸ்ட் ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு கௌதம் கார்த்திக், அதர்வா for actually making me believe that I can write and be my own hero. அதர்வா வாஸ் த ஒன். நான் எல்கேஜி எழுதுறதுக்கு முன்னாடி அவரோட தான் கடைசியாக நான் நடித்த படம் பண்ணேன். அப்போ வந்து இல்லை நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க நீங்கள், ஏன்னா அந்த படத்தில் நான் சில சீன்ஸுக்கு டைலாக்லாம் எழுதியிருக்கேன் நாங்கள் நடித்த படத்தில். ஸோ அப்போ வந்து he gave me lot of confidence. கௌதம் கார்த்திக் he came and did a cameo for one scene in மூக்குத்தி அம்மன் which never came in the film. பட் ஆனால் he was there for me. And Arya, we are happy for each other's success. ஸோ அந்த சார்பேட்டா வந்து ரிலீஸ் ஆகும்போது ஐ வாஸ் ஜென்யூன்லி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஹி சச் அ குட் மேன். ஸோ அவர் நான் சொன்னேன் அந்த அவர் வந்து அந்த போல் அந்த ரோட்டில் ஒரு போல் இருக்கும் அதில் படுத்துட்டு அழுவார். அப்போ நான் சொன்னேன் நிஜமாலே ஆர்யான்றவன் நல்ல மனுஷன்றது அந்த சீனில் வந்தது. அவர் செம்மையான நடிகராக தெரியாது, ஆனால் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தது அந்த போர்ட்ரேயல். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இன்ஸ்டெட் அதே மாதிரி அவர் ஏதாவது ஒன்று எனக்கு அப்படின்னா இட் வில் கால் அப் அண்ட் சே நைஸ் திங்ஸ். விக்ரம் பிரபு. ஸோ ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் நாட் தட் இங்கே வந்து பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷனே ரொம்ப ரேர். கரெக்ட். அண்ட் நான் அதை சொல்லணும், இப்போ நான் நேம் பண்ணணும்னா நான் ஜெயம் ரவி சொல்லணும். அண்ட் ஈ ஜென்யூன்லி விஷ் நைஸ் திங்ஸ் ஃபார் மீ. பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹீரோஸ் அலோன். சரி, நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு சித்ரா லக்ஷ்மணன் சார் எடுத்துக்கோம். அவர் தான் என்ன சினிமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏதாவது ஒன்றா நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், என்னப்பா படம் ஓடிடுச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நைட்டு 11 மணிக்கு மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் கேட்குறாரு. நான் சொன்னேன் 3 AM ஃப்ரெண்ட் வந்து சித்ரா லக்ஷ்மணன் 11 மணிக்கு கேட்குறேன் சார், 11 மணிக்கு 65 வயசு ஒரு ஆள் கூட பேசினுக்கிறேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சினிமாவில் ஏதாவது டவுட்டு எனக்கு ஏதாவது டைரெக்ஷன் வேணா கேட்பேன். அண்ட் ஐ கேன் சே தங்கர் பச்சன் சார், அந்த மாதிரி பொன்வண்ணன் சார். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி லைக்ஸ் மீ, தே trust me, respect me, and I am very happy in that way. I don't want to manifest that everywhere. Hug them tight and say இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். I don't know வேலைக்கு வர எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு. If you can gain some good working relationship, good respect with people who are in your same industry, I think that is enough. And best friends, close friends happen over years. It will not happen. நான் ஒரு படம் வந்துட்டேன், 30 நாள் இருந்துட்டேன், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதெல்லாம் நினச்சிருந்தேன்னா. பட் ஆனால் ஐ திங்க் ஐ மூவ்ட் ஆன் அண்ட் ஐ ஹவ் குட் பீப்புள் ஹூ ஆக்சுவலி கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீலிங் இந்த சினிமா உள்ள. How I would like to wrap this off also is something like நீங்கள் லைஃப்பில் நடக்கிற ஹைஸையும் லோஸையும் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? நார்மல் சராசரி மனுஷன் எப்படி ஒரு ஹையில் சந்தோஷமாக இருப்பானோ லோவில் துவண்டு போகானோ அதுதான் நானுமே. பட் ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய விஷயம் நான் வந்து எதிர்பார்க்காம ஒன்று நடந்தது. ஒரு June 27 அன்னைக்கு ஐ வாஸ் சப்போஸ் டு டூ சம்திங் ரியலி பிக். ஐ டிட் வெல் டு மை கெப்பாசிட்டி. அண்ட் அது நான் நினச்ச மாதிரி ஆனால் நடக்கலை. ஸோ நினச்ச மாதிரி நடக்கலை. ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கலை. அண்ட் அதுக்கு வந்து நான் பயங்கரமாக ட்ரீம்லாம் பண்ணல, அது தானாக வந்தது. ஸோ நடந்தால் செம்மையாக இருக்கும்னு ஒரு மாதம் அதுக்காக 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அண்ட் நடக்கலை அப்படின்னும் போது நடக்கலைன்னா இமீடியட்டாக நடக்கலை. ஸோ ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். அன்றைக்கி நைட் வந்து சரி ஓகே பயங்கர அன்றைக்கி நைட்டில் எதுவும் சரி ஓகேலாம் தோணலை, பயங்கர சோகமாக தான் இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு கல்யாணம், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வேலை பண்ணுற ஒரு பையனுக்கு கல்யாணம். நான் வந்து முன்னாடி நாளே ரிசப்ஷன் போயிட்டேன். அடுத்த நாளைக்கு வந்து அவங்க ஏதோ பார்ட்டி வச்சுருந்தாங்க. நானே இன்வைட் பண்ணி போனேன், நான் வரேன். ஸோ எனக்கு அங்கே இருக்கணும் போல இருந்தது. ஐ வாண்டட் டு பி வித் பீப்புள். ஸோ ஐ வாஸ் வெரி லைக் ஐ வாஸ் லைக் ஒரு மாதிரி லாஸ்ட்டாக இருந்தேன். காலைல தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சரி இது நடக்கல, பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ புஷ்ட் மை செல்ஃப் ஃபார் மை பிளான் பி விச் வாஸ் மை ஆக்சுவல் பிளான் ஏ. ஓகே. அண்ட் நான் என்ன நினச்சேனோ பிளான் ஏன்னு என்ன எனக்கு வச்சுருந்தேனோ அடுத்த 1 year 1.5 yearsக்கு அது எல்லாமே அடுத்த 10 நாளில் ஐ வாஸ் ஏபிள் டு டூ. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி, ப்ரவுட், அக்கம்ப்ளிஷ்ட். அண்ட் நான் வந்து எனக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டேன் கிஃப்டாக. நீங்களே உங்களுக்கு ஆமாம் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போது வந்து ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு நாள் தான் எனக்கு அது சோகமாக இருந்தது, ஒரு நைட் சோகமாக இருந்தது. காலையில் எழுந்துக்கும் போது ஐ வாஸ் ஏபிள் டு புல் அப் மை சாக்ஸ் அண்ட் தென் டூ திங்ஸ் தட் ஐ வாண்டட் டு டூ இட் ஃபார் மை செல்ஃப். ஸோ ஐ திங்க் நான் இப்போது எதை சொல்லுவேன் அப்படின்னா தி எபிலிட்டி டு கெட் பேக் அகெயின் அண்ட் டூ திங்ஸ் வித் த சேம் விகர், அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அப்படி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததுக்கு ஓடாமல் ஐ டேக் அ மொமெண்ட் டு பாஸ் அண்ட் அக்னாலேஜ் த ஃபேக்ட் தட் அப்பா செமையாக பண்ணிட்டடா அப்படின்றது நான் அது எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிப்பேன், பொருள் வாங்கிப்பேன், எனக்கு பிடிச்சவங்களோட எங்கேயா போவேன்,
இல்லை ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஹாப்பினஸ் தராமல் கிரிக்கெட் விளையாடுவேன், ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுவேன். அந்த மொமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ வில் மூவ் ஆன் டு another one. ஸோ அதுதான் என்னோட எல்லார் மாதிரியும் தான் எனக்கும் சோகமாக இருக்குங்க. நானும் அழுவேன், நான் ரொம்ப நிறைய அழுவேன் இன்ஃபேக்ட். அண்ட் ஹையாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கண்ணு முன்னே அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் பயங்கர ஹாப்பியாக எல்லாரும் மாதிரி இருந்தால். ஆனால் வந்து கீழே விழுந்து அப்படியே அவ்வளோதான் நம்ம வேண்டோம்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் இப்போ இந்த இன்டர்வியூவும் வந்து இவ்வளோ டீப்பாக பண்ணனால சொல்கிறேன். இப்போ எனக்கு ஐ மீன் குட் ஸ்பேஸ். ப்ராப்ளி டுமாரோ இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐ வில் அகெயின் கோ பேக் ஃபார் அ தெரப்பி. ஐ வில் டேக் ஹெல்ப் அண்ட் தட் ஹஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ. அண்ட் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வாட் எவர் ஸ்டேபிள்னஸ் ஐ ஹாவ் இன் மை லைஃப் இன் மை தாட்ஸ்னால் I think I've spoken to multiple people who are professional people, who are non-judgmental. They were able to help me when I was in need. Beautiful. Okay. Yes. And may this continue always. And Veetla Visheshamku engaloda biggest wishes for you to be the best filmmaker and the hero possible, because we need people like you. And I've always been somebody who respects you for using this platform to say the nice, right things which is highly needed. So that way, it was such a pleasure talking with you today. தேங்க்யூ ரம்யா. அண்ட் ஃபிலிம் கம்பெனியில் புதுசாக ஒருத்தர் பயங்கர பெரிய மனிதர் ஒருத்தர் ரிவ்யூலாம் பண்ணுறீங்களே, நீங்கள் பண்ணும்போது நிறைய ஸ்டார் கொடுங்க. சினிபி ரிவ்யூ என்ன எப்படி கொடுப்பாரு? ஒரு ஸ்டார் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு நான் பார்க்கல. இல்லை, ஒரு ஸ்டார் கொடுக்க மாட்டார், நிறைய சூப்பராக பேசுவார். நிறைய பேசுங்க. இந்த படத்தில் வந்து நிறைய குறியீடுகள்லாம் வச்சுருக்கோம், அதனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பெரிய மனுஷன் நல்லதா தான் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தேன், எனக்கு தேங்க்யூ இல்ல. ஏங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏங்க அவர் இல்லங்க, அவர் ஒரு பெரிய மனுஷனாச்சே, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு உங்களுக்கு சொல்லாமே. சரி ரம்யா, தேங்க்யூ ஸோ மச். இல்லைங்க ரம்யா, ரொம்ப நன்றி. ரம்யாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சின்ன வயசுல அவங்களை பார்த்தது. அந்த மாதிரி அதர்வா உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்க. ஏங்க ஏன் சின்ன வயசுல இல்லங்க, உங்க சின்ன வயசுலங்க. நீங்க என்னோட வயசு ஜாஸ்தி தானே? ஆமா, நான் என்ன 17 வயசு பையனா சொல்லுங்கிறேன் உங்ககிட்ட. இல்ல நாங்க 2 பேரும் 12 முன்னாடி எத்தனை வருஷம் வாய் வளருது பாருங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு தெளிவா பேசினேன். ஃபிலிம் கம்பெனியன் சவுத்துக்கும் ரம்யாக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு பொறுமையா. வீட்டில் விசேஷத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலனாலும் செகண்ட் ஷோ கூட பாருங்க. ஆனா தம்பிடே குடும்பத்தோட போய் பாரு. ஓகே, அம்மா படத்துக்கு போயிட்டு வரேன்னு இல்லாம அம்மாவா படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் போய் கூட்டு போப்பா. பாய்.